பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 56 சங்கீதம் 11 வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நிறைய நேரங்களில் நாம் யாரையோ நம்புவோம். நம் நம்பிக்கையை பல இடங்களில் வைப்போம். மிஷனில் வைப்போம், மைண்டில் வைப்போம், தெரிஞ்ச ஜனங்களில் வைப்போம். பல விஷயங்களை நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்களை வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த சராசரங்களை படித்த தெய்வத்து மேலே நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தா அது கம்மியாக தான் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா மேல் நம்பிக்கை அதிகமாக்குங்க. நம்முடைய நம்பிக்கை ஏசப்பாவோடு இருக்கிறதுல கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெபத்து நேரத்தை கூட்டுங்க, இல்லை உபவாசத்தை கூட்டுங்க, இல்லை ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை வாசிங்க. நீங்கள் சைலண்ட்டாக வாசித்து உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா வாயில் திறந்து வாசிங்க. ஏன்னா இந்த வசனம் சொல்லிக்கிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை நம்புகிறவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஆண்டவரையும் நம்புகிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, 2ஆம் லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. சிலர் முதல் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. முதல் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கு கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். ஆண்டவரையே நம்புகிறவங்களுக்கு தான் அந்த காரியங்களில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. தேவனை சார்ந்து வாழுங்க. தேவனோடு நெருக்கம் பாராட்டுங்க. நான் அதிகமாக சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருவேன். என் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. நீங்களெல்லாம் எனக்கு வெற்றி கிடையாது ஆண்டவரே, நீங்களெல்லாம் எனக்கு சக்ஸஸ் கிடையாது. எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள், எல்லா கஷ்டத்துலேயும், பாடுகள்லையும், உபத்திரங்களையும், நஷ்டங்கள்லேயும் பிஹெச்டி பட்டம் வாங்குகிற அளவிற்கு நான் வேதனை அனுபவித்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, தேவனை நம்புகிற போது தான் அந்த கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நம்மை ஒன்றும் செய்யாதபடிக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும். நிறைய நேரங்கள் அதை நான் பார்த்துருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நன்மையை கடந்து வந்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பாவை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க. தேவனை நம்பி இருக்கிறவங்க உலக நட்புகளோடு ஃபெலோஷிப் வச்சுருக்க மாட்டாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம், நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீங்க, நீங்கள் ஏசப்பாவோடு நெருக்கம் பாராட்டுறீங்க, ரைட்டு. உங்களுடைய ஃபெலோஷிப் எங்கே இருக்குது? விக்கிரகத்தை வணங்குறவங்களோட வச்சுருக்கீங்களா? உங்கள் நம்பிக்கை போய். சர்ச்சைக்கு வராதவங்களோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் கொலவை பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் ஏதோ தவறுகள் இருக்கிறது. ஊழியர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடிக்கொண்டு இருக்கிற ஜனங்களோடு நீங்கள் உறவாடி கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் இந்த வேதம் சொல்லுகிற வாதைகள் உங்கள் மேலே வந்து பலிக்கும். நல்லா போதும். இதுக்கப்புறம் கவனமாக கர்த்தருக்காக ஓடுவதற்கு அலர்ட் ஆகுங்க. தேவனுடைய சத்தத்துக்காக, சித்தத்துக்காக ஓடுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவனை மட்டும் நம்புங்க, தேவனை மட்டும் நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வருவது போல் இருக்கலாம், ஆண்டவர் அற்புதமான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் நல்ல பேர் பெற்று, நல்ல பெருமையை பெற்று வாழ்ந்திருந்தாலும் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்காவிட்டால் மரணம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த மரணத்தில் மகிமை விளங்காது. எல்லோரும் மரணத்தை ருசி பார்த்து தான் ஆக வேண்டும். ஆனால் மகிமையை நாம் உயிரோடு இருக்கும்போது ருசி பார்த்தால்தான் மரணம் விதையாக மாறும். அந்த மரணம் விதையாக மாறும்போது ஆண்டவருடைய வருகையில் அது ஆசுதமாக மாறும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், தேவனை நம்புங்க, தேவனை நம்புங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் போதும் ஆண்டவரே, உங்கள் அற்புத பிரசன்னம் போதும் ஆண்டவரே. அப்பாவை போதும்னு சொல்லுங்கள். நீங்கள் போதும், வேறு வேண்டாம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுவதற்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிரசன்னம் உண்டாகட்டும், கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.